கோயம்புத்தூர் சிட்டி கார்ப்பரேஷனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வீடு கிடைச்சா எப்படி இருக்குங்க? அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இந்த வீடு பார்த்திங்கன்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியா கட்டியிருந்தாலும் பில்டிங்கை நம்மளுக்கு G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் 2450 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீட இப்படி தான் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக வீட்டை கட்டியிருக்காங்க. 16க்கு 16 சொல்லிட்டு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம், 10க்கு 16 சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், 8க்கு 16 சொல்லிட்டு பெரிய கெஸ்ட் பெட்ரூம்னு 3 பெட்ரூமுமே அட்டாச் கம் பாத்ரூமோட பெரிய கார் பார்க்கிங், கிச்சன் கம் டைனிங் ஹால், ஸ்பேசியஸான லிவிங் ஹால். இந்த வீட்டை பற்றி இன்னும் நம்ம சொல்லிட்டே போகலாங்க. இப்போவே சொல்லிட்டா எல்லாம் போர் அடிச்சிடும். ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை பே பண்ண மாட்டேன் சார், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்த்துடலாம். 26 அடி ரோடு பேசவோ 50 அடி நீளமாவோ கரெக்டாக உங்களுக்கு 1330 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 சென்ட் லேண்ட் ஏரியாவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கு அதே மாதிரி இன்னர் டேக்கஸ் கொடுத்து டூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK வீட 2450 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நம்மளுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா மேக்கப் பார்த்த சைட்டில் மெயின் டோரை நம்மளுக்கு வடக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட அழகான நீட்டான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்திங்கன்னா பிளெயினாக மொத்த எலிவிஷனுக்கு நம்மளுக்கு ஒரே கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் பண்ணி நிறைய ஸ்பாட்டோட எலிவிஷன் நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் சின்னதாக நம்மளுக்கு கார்டன் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எலிவிஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கோ ஒரே டைப்பில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப பெரிய கார் பார்க்கிங், அளவு 13க்கு 20. இந்த கார் பார்க்கிங் ஏரியா மேலே சீலிங்கில் மல்டி கலர்ஸில் நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கிளம்பி பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி வால் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா கிளாஸி பின்ஸை நம்மளுக்கு செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதிலே பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் பீடிங் வச்ச மாதிரி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது. போர்ட்டிக் ஏரியா அடுத்தது இங்கே நம்மளுக்கு சின்னதாக ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இங்கே நம்மளுக்கு ஷூ அண்ட் ஸ்லிப்பர்ஸில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே மெயின் டோர் தாண்டி நம்ம வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் போனோன்னா வீட்டோட போர்வெல்லே வாட்டர் சம்பிள் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டை தாராளமாக இதே மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பேக் ஏரியா நிறைய வீட்டு கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் தேக்கு மரத்தை சூப்பராக கிளாஸை ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கட்டு நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டு கிளம்ப கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே 16க்கு 17 சொல்லிட்டு பெரிய ஒரு அழகான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் கிழமை 2x4 ஐ க்ளோசி வெட்டு ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்ட் கலரில் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வென்டிலேஷன் நிறைய கிடைக்கணுக்காக பார்த்திங்கன்னா வெட் சைடில் இருக்க வாலில் மட்டும் பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜிப்சன் போர்டில் நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லோ கலரில் ஸ்டிப் லைட்டில் மாட்டி நிறைய ஸ்பாட் லைட்டோட ஃபிட் பண்ணது பார்க்குறதுக்கே இன்னமும் சூப்பராக இருக்குது. லிவிங் ஏரியாவில் சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா ஸ்டாக்கேஸில் கீழே நம்மளுக்கு சூப்பராக மல்டிமீடியா டியூனிட் உட் கலரில் நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குங்க. அதே ஸ்டாக்கேஸில் கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது பார்த்திங்கன்னா வீட்டோட சவுத் ஈஸ்ட், அதாவது அக்னிமூலைன்னு சொல்கிற வீட்டோட க்யூட்டான கிச்சன் தாங்க. கிச்சனை நம்மளுக்கு 17க்கு 10ன்னு சொல்லிட்டு நல்லா ஸ்பேஷியஸாக லென்த்தாக ரெடி பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக சிம்பிளாக ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் பேக்ரவுண்ட் கிழமை எல்லோ கலரில் ஸ்டிப் லைட்டில் மாட்டி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கும் கிச்சனுக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது நம்ம வீட்டு பெண்கள் பிடிச்ச கிச்சன் ஏரியா. கிச்சனை நம்மளுக்கு ஒயிட் ப்ளஸ் லைட் கிரே கலரில் ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே நிறைய பேஸ் யூனிட், ஆர்சிசி, லேப் யூனிட், மசாலா டேப், ஸ்டோரேஜுக்கு எல்லா ப்ரொவிஷனும் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனில் வால் ஃபுல்லாக உங்களுக்கு நீட்டாக டைல்ஸ் மேலே லே பண்ணி கொடுத்துட்டாங்க. கிச்சனுக்கு வெளியே அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போகலாம். அப்படியே நம்ம வந்தோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் வந்துடலாம். அதாவது வீட்டோட குபேர முறையில் அமைஞ்சுக்கிற வீட்டோட டவுன்ஃபால் அமைஞ்சுக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை பார்த்திங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா சவுத் சைட் வாலில் பார்த்து டார்க் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதே காம்பினேஷனை ஒயிட் ப்ளஸ் டார்க் ப்ளூ கலரில் லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் ஏரியா கீழே நமக்கு சூப்பராக வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க.
மொத்தம் 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி மேலே சீலிங்கில் நமக்கு ஜிப்சன் போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் லைட்டில் மாட்டி கொடுத்து ஃபால் சீலிங் வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் போகிற என்ட்ரன்ஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சின்னதாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்காக அவுட்டர் லைன், பேக் பாயிண்ட், டேக் மிஷின் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அளவு 5x6. இதில் வெஷன் டேப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இதை போக பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன், ஷவர் பைப், என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸ் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்க வீட்டோட இன்னர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் நம்மளுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக SS ஸ்டீலில் நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்க ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு லைட் மெரூன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அளவு 16x20. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நேச்சுரலாக வெளிச்சட்டம் காத்தோட்டம் இருக்குங்க. நார்த் அண்ட் சவுத் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ஸை ஃபிட் பண்ணி மேலே சீலிங்கில் நமக்கு ஜிப்சன் போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்டிப் லைட், ஸ்பாட் லைட்டில் மாட்டி ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நார்த் அண்ட் ஈஸ்ட் வால் கார்னர்லேயே வந்து இங்கே நமக்கு சூப்பராக மல்டிமீடியா யூனிட் வந்து செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரியாக போகிறது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா 16x14 சுட்டு பெரிய ஒரு கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 16 அடிக்கு வந்து லேப்ட் ஏரியாவில் கபோர்ட் அவுட் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் பண்ணி சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு பெரிய காட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலர் நம்மளுக்கு வந்து வால் பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீட்டான கலர் காம்பினேஷனில் வாட்டர் ப்ரூஃப் லேப்ட் ஏரியாவில் கபோர்ட் அவுட் பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக நம்மளுக்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமு. அதுக்கு போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சின்னதாக வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடிக்கு வந்து மிரர் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப், என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸ் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். எல்லா பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16x10 சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நார்த் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் மேலே சீலிங்கில் ஃபுல்லாக நம்மளுக்கு ஜிப்சன் போர்ட் யூஸ் பண்ணி எல்லோ கலரில் பேக்ரவுண்டுக்கு ஸ்டிப் லைட்டில் மாட்டி சூப்பராக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் அமைச்சிக்கிற வாலில் மட்டும் டார்க் க்ரீன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா லேப்ட் ஏரியா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி லேப்ட் ஏரியா கீழே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நீட்டான கலர் காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு அவங்க பிளானிங் பண்ணிக்கிறதுல ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. சின்ன ஒரு ஜோக்காக தாங்க பண்ணேன். அப்படியே நம்ம லெஃப்ட் திரும்பினோம்னா இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். எல்லா பெட்ரூமில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட்டில் மாட்டி கொடுத்துருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன், ஷவர் பைப், வாஷர் பைப், என்னென்ன சயின்டிஃபிக் ஃபிட்டிங்ஸ் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து திரும்பி நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கவர்ட் பால்கனி அண்ட் ஓப்பன் டெரஸ் போய் என்னன்னு பார்த்தலாம். அந்த ஓப்பன் டெரஸ் பால்கனி போகிறக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா க்யூட்டாக சின்னதாக ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவில் ஃப்ளோருக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான மேட் பின்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்த பால்கனி ஏரியா அளவு பார்த்திங்கன்னா 7x20. மேலே சீலிங்கில் நமக்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறதுக்கு இங்கே நமக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து மேலே நம்ம டெரஸ் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அவுட்டர் லேடர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லேடர் மூலிமா நீங்கள் மேலே ஏறி டெரஸ் வந்தீங்கன்னா 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கோ இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில், அதாவது இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குங்க. துடிலூர்லேருந்து நீங்கள் வரலாம், இல்லைன்னா வடமதுலேருந்து நீங்கள் வரலாம். வடமதுலேருந்து வந்தீங்கன்னா பன்னிமடைக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. துடிலூர்லேருந்து கணுவாய்ப்பூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா அப்பநாயக்கம்பாளையத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 1,10,00,000 ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தான். இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி உங்களோட இன்னொருக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.